எனக்கு என்ன தேவைன்றதில் நான் தெளிவாயிட்டேன்னா எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமானது தான், எந்த பிரச்சனையும் எனக்கு தான், எனக்கு வரும். எனக்கு என்ன தேவைன்றதுல யார் கவனமாக இருக்குண்ணா? சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணுன்னு சூழ்நிலை சொல்லுது. இப்போ நான் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா? முடியாதா? மாற்றலாம், ஏன் இஷ்டம், புரியுதா? நான் மாற்ற மாட்டேன்னு நான் தான் ஆட முடிகிறேன். சூழ்நிலையை மாற்றிக்க வேண்டியது யார் வேலை? யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் சிக்காகோவில் வந்து சொன்னதுக்காக டைட் பண்ணேன்னா தப்பே இருந்தே. அப்போது குருவே, நீங்கள் சிக்காகோவில் குளிரில் இருக்கிறீங்க மைனஸில், நான் இங்கே 45 டிகிரியில் இருக்கிறேன், நீ எனக்கு சொல்லாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் நான் அந்த முட்டாள் குரு கிடையாது. என்னுடைய முதல் கேள்வி, நீ எங்கடா இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, முதல்ல அதை சொல்லுற. இல்லை சார் உதவி பண்ணுன்னா இதெல்லாம் கேட்குறீங்க, உதவி சும்மா பண்ண முடியுமா? புரியுதா? கரண்ட்டு பிடிச்சி சாக்கு வச்சு பேச முடியாமல் ஆகிட்டேன். அப்போ என்ன பண்ணோம்? மெயினாக பண்ணோம், கட்டை தடிக்கணும். அப்படித்தானே? நான் வந்து உன்னை தொட்டா என்ன ஆகும்? அப்போ அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகுது? உனக்கு கூட சாவத்துக்கு அப்போ தான். அப்போது உன் சூழ்நிலை புரியணும், என் சூழ்நிலை புரியணும், இல்லை சூழ்நிலை ஆளாளுக்கு வேறன்னு புரியணும். நிறைய லூசுங்களுக்கு சூழ்நிலை வேறன்னே புரியல. பேசுகிறானுங்க பேசினே இருக்கிறானுங்க. ஒன்றும் கூட என்ன புரிஞ்சுக்காமல் பேசிக்கிறானுங்க. இங்கே உட்காந்துக்கிற எல்லாருக்குமே வேறு வேறு சூழ்நிலையில் வேறு வேறு காரணத்துக்காக வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்படித்தானே? போட்டே வச்சுருப்பாங்க, கட் பண்ணியும் போட்டிருக்கோம். கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில் வேறு வேறு தான். என்ன பண்ணு, நேராக வந்துடு, என்ன பண்ணிடலாம், சத் சங்கத்தில் பேசி தீர்த்துக்கலான்ட்டு. இன்னொருத்தருக்கு சொல்லப்பட்ட பதில் உனக்கு பதில் கிடையாது. சீதா மாதிரி இருன்னு சொன்னது யாருக்குன்னா சீதா மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு. பாஞ்சாலி மாதிரி இருன்னு சொன்னது யாருக்குன்னா பாஞ்சாலி மாதிரி சூழ்நிலைக்கு. 2 பேரும் மாற அவசியம் இல்லை. அப்போ எனக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாகணும்னா எந்த சூழ்நிலையிலும் எனக்கு என்ன வேணுன்றதில் கவனமாக இருந்தால் ஒன்று சூழ்நிலையை மாற்றுவேன், இல்லை என்ன மாற்றுவேன்.